போக்கிரி படத்துல நடிக்கிறார் பிரபுதேவா, அந்த படத்தினுடைய டைரக்டர். அந்த படத்துல வந்து நெப்போலியன் அவர் வந்து ஒரு மூத்த நடிகர். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரும் பாத்தீங்கன்னா நிறைய படங்கள்ல கதாநாயகனா நடிச்சிருக்கிறாரு. சிவலப்பேரி பாண்டி மாதிரி நல்ல அருமையான அற்புதமான படங்கள், அந்த கதாபாத்திரமாவே வந்து நெப்போலியன் மாறி நடிச்சிருப்பார் அந்த படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா. அப்படி ஒரு ரஜினிக்கு வில்லன், நிஜமான்ல வந்து ரஜினிக்கு வில்லன். ரஜினிக்கு வில்லன்ங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? ஆமா, ரஜினிக்கு வில்லன்ங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதாவது வந்து எஜமான் வந்து நெப்போலியன் வந்த புதுசுல எடுத்த படம். ஆமா, அப்ப அவரு புதுசா எப்படி ரஜினி ஒத்துக்கிட்டாருன்னே தெரியல. இல்ல, புதுசா வந்தப்பே பாத்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாரு. காரணம் என்னன்னா நெப்போலியன் ஆளு, ஹைட்டு, பெர்ஃபார்மன்ஸ், அந்த லுக் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்டைலிஷா இருக்கும். அவர் பார்க்கவே நல்ல ரெக்கடா இருக்கிறதுனால நெப்போலியன் நடிக்கட்டும் அப்படின்னு ரஜினி ஒத்துக்கிட்டாரு. ஸோ நிறைய படங்கள்ல நடிச்சவர் மட்டும் இல்லாம, அதாவது வந்து ஒரு துணை மத்திய அமைச்சராகவும் நெப்போலியன் இருந்திருக்காரு. டிஎம்கே சார்பா பாத்தீங்கன்னா அந்த கேபினெட்லயே இருந்திருக்கிறாரு. ஸோ இப்படி நிறைய நெப்போலியனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நெப்போலியன் வந்து ஒரு டீசென்டான பர்சனாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன் சினிமால. ஸோ இப்படி அரசியல் ரீதியா தொடர்புள்ள குடும்பமும் கூட. ஆமா, அரசியல் ரீதியா தொடர்புள்ள குடும்பம் மட்டும் இல்ல, பொதுவாவே பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் வந்து டீசென்டா ஒரு அன்பா பழகக்கூடியவர் தான் நெப்போலியன்.